இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஒரு தொலைக்காட்சியோடைய நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும் போது அந்த தொலைக்காட்சியோட நெறியாளர் தாக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த செய்தி, அது கிட்டத்தட்ட 23 நாள்ல கிட்டத்தட்ட 50 பாலியல் வன்முறை சம்பவங்கள் நடந்திருக்கு, அதுக்கான பதிவு ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது. இந்த சட்டம் ஒழுங்கு தொடர்பாக நீங்க ஓவரால் அசஸ்மெண்ட்ல நீங்க என்ன சொல்லுங்க? இது மாதிரியான சம்பவங்கள், நிகழ்வுகள், திடீர் சம்பவங்கள் அதுவும் இன்னமும் நீடிக்கிறது என்றால் தேர்தல் ஆணையமே கண்டுக்காம இருக்கா, அல்லது காவல்துறையினர் கட்டுப்பாடு இல்லாம இருக்காங்களா, பொறுப்பு அமைச்சரவை இதுக்கு பொறுப்பாக இல்லையா? நீண்ட காலமாக தமிழகத்துக்கு காவல்துறை தலைமை இயக்குனர் இல்லை, நிரந்தர தலைமை இயக்குனர் இல்லை, பொறுப்பு டிஜிபி பட்டு தான் இருக்கார் வெங்கட்ராமன். ஆனால் அவரே என்ன சொல்ற, எங்களுக்கு எல்லா அதிகாரம், நிரந்தர முழு நேர டிஜிபிக்கு உண்டான அத்தனை அதிகாரமும் பொறுப்பு அதிகாரிக்கு உண்டு அப்படிங்கிற ரைட்டு. அப்போ டிக்ளேர் பண்ண வேண்டியதானே, இவர் தான் டிஜிபின்னு. ஏன் பொறுப்புன்னு போடணும்? மே 24 தேர்தல் முடிகிற வரையில் இவங்க கட்டுப்பாடு தான். அப்படி இருக்கும்போது காவல்துறை காவல்துறை சும்மா இருக்கு, தகராறு நடக்குது. அப்ப என்ன, தேர்தல் ஆணையமும் பதில் சொல்ல வேண்டும், காவல்துறையும் பதில் சொல்ல வேண்டும், சம்பந்தப்பட்ட கட்சியினரும் பதில் சொல்ல வேண்டும். இவ்வளவு நலத்திட்டங்கள் இதெல்லாம் நாங்கள் வந்தால் செய்ய போகிறோம், இது பண்ண போகிறோம், அப்புறம் 5000 10,000 தரோம், கோடை விடுமுறை அதுக்கு சேர்த்து இப்போ கொடுத்துறோம், ஆஹா ஓஹோன்னு சொல்கிறீங்களே. ஒரு பக்கம் சொன்னாலும் பெண்களுக்கு இந்த அளவுக்கு தீங்கு இழைக்கப்படுகிறது என்றால் இதுதான் பேசப்படும். இது தொடர்பாக எழுகிற கேள்விகளுக்கு உங்கள்கிட்ட என்ன பதில்? ஆதரநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்ல இருக்கு, இருந்தாலும் கூட சட்டம் ஒழுங்கு தொடர்பாகவும் இதற்கு முன்பாக இருந்த விஷயம் தொடர்பாகவும் நிறைய கேள்விகள், சர்ச்சைகள் இருந்து கொண்டுதான் இருக்கு. அதுல ரொம்ப ரீசெண்டா ஒரு தொலைக்காட்சியோடைய ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும் போது அந்த தொலைக்காட்சியோட நெறியாளர் தாக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த செய்தி பத்திரிகையாளர்கள் பரவலாக கண்ணம் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. போலீஸ் பாதுகாப்பும் இருந்திருக்கு அதுக்குன்னு ஒண்ணு. இன்னொன்று ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா, அது கிட்டத்தட்ட 23 நாள்ல கிட்டத்தட்ட 50 பாலியல் வன்முறை சம்பவங்கள் நடந்திருக்கு, அதுக்கான பதிவு ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது. ஸோ இந்த சட்டம் ஒழுங்கு தொடர்பாக, குறிப்பாக இப்போ நடந்துட்டு இருக்க விஷயங்கள் தொடர்பாக நீங்கள் ஓவரால் அசஸ்மெண்ட்ல நீங்கள் என்ன சொல்லுவீங்க? திமுக ஆட்சியை விமர்சிக்கிறவங்க, நான் உட்பட விமர்சிக்கும் போது ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறது லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையும் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து போகிறது. சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. காவல்துறை தலைமை இயக்குனர் ஒரு முறை சொன்னது தான் நினைவு, அது புள்ளி விவரங்கள் வச்சுட்டு இல்லை. அதாவது சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஊடகத்தில் வந்தது இவ்வளோ தான் வராதுன்னு. அப்போ டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க்னு சொல்லுவாங்க. இது ஊடகத்துக்கு வெளிச்சத்துக்கு வந்தது, அப்படி இருந்தால் வராத சம்பவங்கள் எவ்வளோ இருக்குன்ற ஒரு கேள்வி. இதெல்லாம் அடிப்படை லாஜிக் இஷ்யூ. ஆனால் அது கூட சொல்லலை, ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கலாம், அன்றைக்கும் ஒன்று இன்னும் ஒரு நாள் இன்னொரு நாள் நடக்கலாம், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதற்கு பிறகு என்ன ஃபாலோ அப் ஆக்ஷன்றது ஒன்று. அதை தடுப்பதற்கு காவல்துறையில் ஏதேனும் ஒரு புதிய உத்தியை கடைப்பிடிச்சிருக்காங்க இல்லை. 2, இதுக்கு எப்போ அடுத்த பாதுகாப்பு நடவடிக்கைகள், அது தொடர்பான நடவடிக்கைகள் என்ன, அது சம்மந்தப்பட்ட இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம் தொடர்பாக இன்னும் ஃபாலோ அப் கிடையாது. வேகவியல் தொடர்பாக இன்னும் ஃபாலோஅப் கிடையாது, பெருசாக கிடையாது. ஆனால் இப்போ கோயம்புத்தூர் சம்பவம் அது தொடர்பாக நமக்கு தீர்ப்பே வந்துச்சு. அப்போ இது என்ன காரணம், ஏன் இந்த டிஃபரன்ஸ் ஒன்றுத்துக்குள்ள வருது ஒன்றுத்துக்கு வரலன்னா, காவல்துறை போதிய விழிப்போடோ திறமையோடு செயல்படலையா, அல்லது வேறு ஏதாவது 2 தான் இருக்க முடியும். ஒன்று, திறமையோடு செயல்படலைன்னா போலீஸ்காரங்களை மாற்றிடணும், இங்கே சரியா இல்லை, இங்கே ஒரு சம்பவம்னா எத்தனை காவல்துறை அதிகாரிகள் மட்டும் இல்லை, கலெக்டரை மாற்றிய சம்பவம் இல்லை. நெல்லையில் ஒரு சம்பவம் நடந்தது பல ஆண்டுகளுக்கு முன்பு. மாவட்ட ஆட்சியர் ராஜகோபாலம் மாற்றப்பட்டார். நான் சொல்றது 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு. டிஜிபி மாற்றப்பட்டிருக்கார் சம்பவங்களுக்கு. சென்னை போலீஸ் கமிஷனர் மாற்றப்பட்ட சம்பவங்கள்லாம் உண்டு. இதெல்லாம் ஒரு சம்பவம் நடந்தது தான். ஆனால் இப்போ இவ்வளவு மாற்றங்கள் நடந்திருக்கு, இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு, துயர சம்பவங்கள் நடந்திருக்கு. அது தொடர்பான வழக்கு விசாரணை இல்லை, அது தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்கள் நம்புற பெரிய அளவு இல்லை, தொடர் நடவடிக்கை இல்லை, வழக்கு பதிவு செய்து என்ன செய்யணுமோ அதெல்லாம் இல்லை. காவல்துறையில் சம்பந்தப்பட்டவர்கள் இருந்தால்
அவர்கள் மீது நடவடிக்கை பெரிதாக தகவல் இல்லை. சரி, அப்படி இல்லைன்னா மெத்தனமாக இருந்தாங்கன்னா அவங்கள் மீது என்ன நடவடிக்கை, துறை ரீதியாக நடவடிக்கை ஏதாவது இருந்ததா? எதுவுமே இல்லை. இதெல்லாம் ஒரு ஜனநாயக ரீதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, நான் அப்படியே அண்டர்லைன் பண்ணுறேன், தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கும்போதே இது மாதிரியான விஷயங்களில் ஒரு தொய்வு இருக்குது அப்படின்னா இருக்கட்டும், ரைட், அது என்ன காரணமோ அரசியல் காரணம் பேசலாம். இப்போது கோட் ஆஃப் கான்டக்ட், தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்த பிறகு இப்போதும் அதே நிலை நீடித்தால் என்ன அப்படின்னு கேள்வி எழுப்புது. ஏன் வருது? எங்கேயாவது ஒரு திட்டத்தை அறிவிக்கக்கூடாது. ஏற்கனவே ஆன்கோயிங் ஸ்கீம்னா அது போயிட்டுருக்கலாம். இப்போ இலவச பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம், அது இட் ஷுட் கோ, அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. தொடக்கப்பட்ட ஒரு பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அடிக்கல் நாட்டி விட்டாருன்னா அது தொடர்ந்து கட்டிகிட்டு இருக்கலாம், அதெல்லாம் ரைட்டு. ஆனால் இது மாதிரியான சம்பவங்கள், நிகழ்வுகள், திடீர் சம்பவங்கள், அதுவும் இன்னமும் நீடிக்கிறது என்றால் இப்போ 2-3 கேள்வி எழுப்புது. தேர்தல் ஆணையமே கண்டுக்காமல் இருக்கா, அல்லது காவல்துறையினர் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்காங்களா, அல்லது காவல்துறையினர் இப்போது காபந்து சர்க்கார்னு சொல்லலாமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா இனிமேல் அவங்க எந்த கொள்கைன்னு கிடையாது, காபந்து சர்க்கார் தான். காபந்து சர்க்கார். பொறுப்பு அமைச்சரவை இதுக்கு பொறுப்பாக இல்லையா? இந்த கேள்வி இது. அப்போ 3வது தான். ஏன்னா காவல்துறை எல்லாம் இவங்களால் நியமிக்கப்பட்டவர்கள். அப்போ இது பெரிய சந்தேகத்தையே எழுப்புகிறது. இந்த சந்தேகத்தை போக்க விடும். முதல்ல தமிழக அரசுக்கு இப்போ ஆட்சியில் இருப்பவர்களுக்கு பல சந்தேகங்களை போக்கணும். ஒன்று, இது காவல்துறை எங்கள் கட்டுப்பாடு இல்லை, முழுக்க தேர்தல் ஆணையத்தினோட கட்டுப்பாடு. ஏன்னா எல்லாம் பாருங்களேன், எல்லா இடத்துலையும் பாருங்கள், இப்போ தேர்தல் இப்போ வெஹிக்கிள்ஸ் எல்லாம் செக் பண்ணுறதெல்லாம் யாருன்னா கூடவே பறக்கும்படி தேர்தல் அதிகாரிகள் தான். அப்படி இருக்கும்போது தேர்தல் அதிகாரிகள் போலீஸ்காரர்களுடைய மேற்பார்வை, அதாவது போலீஸ்காரர்கள் அந்த சோதனை நடவடிக்கை செய்கிறாங்க, அவங்களுக்கு மேற்பார்வையிறது தேர்தல் அதிகாரி. இல்லை, இப்போ கோட் ஆஃப் கான்டக்ட் இஸ் இன் எஃபெக்ட் அப்படிங்கிறது. இந்த கேள்விகள், பல கேள்விகள், இந்த மாதிரியான சின்ன கேள்விகள் முதல்ல அரசு பதில் சொல்லணும். அடுத்து சில கேள்விகளும் இருக்குது. நீண்ட காலமாக தமிழகத்துக்கு காவல்துறை தலைமை இயக்குனர் இல்லை, நிரந்தர தலைமை இயக்குனர் இல்லை, பொறுப்பு டிஜிபி பட்டு தான் இருக்கார் வெங்கட்ராமன். ஆனால் அவரே என்ன சொல்கிறார், எங்களுக்கு எல்லா அதிகாரம், ஒரு நிரந்தர முழு நேர டிஜிபிக்கு உண்டான அத்தனை அதிகாரமும் பொறுப்பு அதிகாரிக்கு உண்டு அப்படிங்கிறார். ரைட்டு, அப்போ டிக்ளேர் பண்ண வேண்டியது தானே, இவர் தான் டிஜிபின்னு. ஏன் பொறுப்புன்னு போடணும்? டிக்ளேர் பண்ணிட்டா யாராவது கேஸ் போடுறதுக்கு வழி இருக்கும். இல்லாத வரையில் பொறுப்பு தானே அப்படின்னு சொல்லலாம். வழக்காடினா இதை எதிர்த்து யாராவது கேஸ் போட்டால் கூட இல்லை பொறுப்பில் தான் இருக்கார், விரைவில் நாங்கள் முழு நேர டிஜிபி ஐடென்டிஃபை பண்ணுவோம் சொல்கிறதுக்கே ஒரு வசதி இருக்குது ஆட்சியாளர்களுக்கு, அதிகாரத்துறைக்கு, உள்துறைக்குன்னு வச்சுக்கலேன். அப்போ பொறுப்பு டிஜிபிக்கு முழு நேர டிஜிபிக்கு உண்டான அத்தனை அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் என்னத்துக்கு பொறுப்புங்கிற கேள்விக்கு இதுவரையில் பதில் கிடையாது. அப்படின்னா இவரை மாற்றிட்டு இன்னொரு ஃபுல் டைம் அது ஏற்கனவே ஆச்சு. வெங்கட்ராமனுக்கு முன்னாடி ஒருத்தர் போட்டு அப்புறம் தான் மாற்றினாங்க, அவர் லீவில் போனாருன்றதுனால. ஸோ டிஜிபி காவல்துறை தலைமையே இது பண்ணலை. இதை விட மோசமானது அப்படின்னா மேற்கு வங்கத்தில் பரபரப்பான சூழல். அங்கே நிறைய தேர்தல் காலத்தில் நிறைய சிக்கல்கள் ஏற்படுத்தும். அதே மாதிரி இதில் அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் ஒரு டஃப் லேடி தான். அதனால் தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறைக்கு வந்த உடனே டாப் அதிகாரிகள்லேருந்து கான்ஸ்டபிள் வரையில் எல்லாரையும் மாற்றிட்டாங்க. ஏன்னா டோட்டலாக ரீவாம் பண்ணுறாங்க. ஏன்னா இதில் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் யாராவது ஒருத்தர் இப்போது பதவியில் இருக்கிற ஆட்சிக்கு அரசியல் கட்சிக்கு நெருக்கமானவர்களாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற சந்தேகத்தின் பேரில் மாற்றிருக்காங்க. இன்றைக்கி தமிழகத்தில் 20 நாள் ஆச்சு தேர்தல் நடைமுறை வந்ததுன்னு நினைக்கிறேன். எல்லா அதிகாரிகளும் அப்படி நீட்டிக்கிறார்கள். ஏன்? இது எனக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இப்போ தேர்தல் விதிமுறை வந்தாச்சு, நடத்தை விதிகள் வந்தாச்சு. அப்போ அந்த தேடுதல் ஆணையமே இதில் மெத்தனமாக இருக்கிறதா? ஏன்னா எல்லாத்தையும் மற்ற லா அண்ட் ஆர்டர் மற்ற எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க. தமிழ்நாட்டில் இன்னமும் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா நடக்குது.
ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ நேற்றைய தினம் ஒரு தனியார் தொலைக்காட்சி நீங்கள் சுட்டி காட்டினா தனியார் தொலைக்காட்சியில் அந்த நிகழ்ச்சி வந்து காவல்துறை அனுமதியோடு தான் நடிக்கும். அப்போ காவல்துறையோட அனுமதி அப்படின்னாலே காவல்துறை வந்து அந்த சீனில் வந்துடுச்சு, அந்த எந்த நிகழ்ச்சியிலும் வந்தாச்சு. வந்த உடனே அவங்க பொறுப்பெடுத்து பாதுகாக்கணும் இல்லையா? யாராக இருந்தாலும் பாதுகாப்பு நடவடிக்கை முழுக்க முழுக்க காவல்துறையுடைய கண்ட்ரோலில் போயிடும் இல்லையா? ஆனால் அதுக்கு பிறகும் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அங்கே காவல்துறையினர் இருந்திருக்காங்களான்னா இருந்திருக்காங்க. அடிதடி வன்முறை காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். காணொலி எனக்கு கூட வந்திருக்கு. அந்த காணொலிகள் இப்போ காணொலியை பார்க்கும்போது ஒரு சில வினாடிகள் சில நிமிடங்கள் அந்த பரபரப்பு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. குரல் கேட்டாலே போலீஸ்காரங்க போக வேண்டாமா? போய் கட்டுப்படுத்த வேண்டாமா? ஷவுட்டு கொஞ்சம் உரத்த பேசி சண்டை போடுறாங்கன்னா போலீஸ்காரன் வந்து நின்றுடுவான், வேற ஒன்றும் பண்ண மாட்டான். அதுக்கப்புறம் கையை வாங்கினா சேரை தூக்கி போட்டான், இதை அடித்தான் அதை அடித்தான்னா ரைட். அப்போ சீனுக்கு வந்து யார் யாருக்கு இப்போ என்னென்ன மேலே நடவடிக்கை எடுக்கணும், பிடிச்சிட்டு தள்ளிட்டு போடணுமா, கைது பண்ணணுமா இல்லைங்கிறது அடுத்தது. முதல்ல பேச்சு தான் உறக்க சத்தம் போடுறது தான் ஆரம்பம். அங்கே காவல்துறை இருந்திருக்காங்களா இல்லையா? இல்லை என்றால் மிகப்பெரிய தப்பு. ஏன்னா போலீஸ் அனுமதியோடு நடத்த அந்த வீடியோ பார்க்கும்போது காவல்துறை இருந்திருக்காங்க. அதான் நீ இல்லைன்னா அது இருக்கிறாங்கன்னா அதோட மோசமானது. அவங்க கண் முன்னாடி இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னா என்ன கேள்வி எழுப்பு? பார்த்துட்டு விட்டாங்களா? இல்லை அவங்களோட இவங்க பயந்துட்டாங்களா? ஐயோ ஒரு 2 பத்திரிகையாளர் மோதிக்கிறாங்க, உறக்க பேசுகிறாங்க, நம்ம பயமாக இருக்குன்றாங்களா? அவ்வளோ தூரமாக தாக்குதல் நடத்தியது திமுகவினர் அப்படிங்கிற அந்த கட்சிக்காரர்கள் அலைவரிசையினுடைய நிகழ்ச்சியில் காவல்துறை இது கட்சிக்காரங்களை மோதிட்டாங்கன்னா, ஐயோ கட்சிக்காரன் மோதிட்டாங்கன்னு காவல்துறை பயப்படுதா? உங்களுக்கு பலவீனமா? இல்லை ஒருவேளை ஆளுங்கட்சி தொடர்புடையது, ஆளுங்கட்சியினர் தான் வராங்க அப்படிங்கிறதால கூட அந்த பயம் இருக்கலாம்ல. இன்னமும் அவங்க தான் ஆளுங்கட்சி. அப்போ சட்டத்துக்கு நீங்கள் மதிக்கலை, ஆளுங்கட்சிக்கு பயப்படுறீங்க. காவல்துறை சொல்கிறேன் ஒன்று. 2வது நான் வரேன் தேர்தல் ஆணையத்துக்கு வரேன். மேற்கு வங்கத்தில் இவ்வளோ பேரை ரீவாம் பண்ண முடியுது, உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஏன் பண்ணலை? தேர்தல் ஆணையமும் தமிழக அரசும் ஏதேனும் விட்டர் அதுக்கப்புறம் அவங்க 2 துறையினருக்கும் ஏதேனும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு எழுப்ப முடியும்ல. இவ்வளோ சம்பவம் நடந்திருக்கு. தேர்தல் ஆணையத்துக்கு எல்லா ஊர்லேயும் போலீஸ்காரங்களை வச்சுக்கிட்டு சோதனை பண்ணுற துறையை கையில் வைத்து கொண்டிருப்பதாக கருதப்படும் தேர்தல் ஆணையம் வச்சுருக்கணும். சட்டப்படி எவ்ரிதிங் இஸ் இன் எல்லா இதுவும் பால் இஸ் இன் த கோர்ட் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன். அங்கே போயிடுது கம்ப்ளீட்டாக எல்லாமே. அங்கே ஃபோக்கஸ்டாக 30 நாள் 31 நாள் மே 24ஆம் தேதி தேர்தல் முடிகிற வரையில் இவங்க கட்டுப்பாடு தான். அப்படி இருக்கும்போது காவல்துறை சும்மா இருக்கு, தகராறு நடக்குது. அப்போ என்ன? தேர்தல் ஆணையம் இதுக்கு பதில் சொல்லணும். தேர்தல் ஆணையமும் பதில் சொல்ல வேண்டும், காவல்துறையும் பதில் சொல்ல வேண்டும், சம்பந்தப்பட்ட கட்சியினரும் பதில் சொல்ல வேண்டும். இதில் நான் ஃபஸ்ட்டு கேள்வியிலே கேட்டது தான், 23 நாளில் கிட்டத்தட்ட 50 பாலியல் வன்முறை சம்பவங்கள்னு. இந்த 2 கூறாக பிரித்து நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து சமூக ரீதியானது, இன்னொன்று வந்து அரசியல் ரீதியானது. 2ம் கனெக்ட் ஆகிற ஒரு பாயிண்டில் இந்த சம்பவங்கள் தொடர்ச்சியாக வந்து அதிகரிச்சுட்டே போச்சு. ஏன்னா நிறைய கருத்து கணிப்பில் இப்போது நிறைய மக்களோட கருத்துன்னு சொல்லிட்டு நிறைய வெளியே வருது. அதில் வந்து ஒரு சிலர் சொல்லும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கள் பசங்களாம் எப்போ போயிட்டு எங்கள் பசங்க வெளில போனாங்கன்னா வீட்டுக்கு எப்போ வருவாங்கன்னு பயமாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் கஞ்சா புழக்கம் இருக்குது அப்படின்னு பொதுமக்களே பேசக்கூடிய நிகழ்வுகளை ஒரு சைடு பார்க்குறோம். ஒன்று. இன்னொரு பக்கம் அதிகமாக இந்த பெனிஃபிட் ஸ்கீம்ஸை இந்த சர்க்கார் தான் கொடுத்துருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விவகாரமும் இருக்குது. ஆனால் தொடர்ச்சியாக பாலியல் அத்துமீறல் சம்பவங்கள் தொடர்ச்சியாக ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. இது எல்லாமே ஒரே சர்க்கிளில் வருது. இது தேர்தலில் என்ன மாதிரி இம்பாக்ட் ஏற்படுத்த போகுது? 2வது, தொடர்ச்சியான இந்த ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது சமூகத்தில் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும்? இதை பார்க்குறவங்களுக்கு, இந்த செய்தியை கேட்குறவங்களுக்கு, அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை? ஒரு சின்ன தகவல் சொல்கிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாங்க ஆளுங்கட்சி. பண்ணலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. நலத்திட்டங்களை அள்ளி வீசுகிறாங்க, ரைட்டு. அது தொடர்பான ஒரு கருத்தை இங்கே சொல்லி ஆகணும். எல்லாரும் சொன்னது தான் நான் இங்கே சொல்கிறேன் மறுபடியும். நலத்திட்டங்களுக்கு அள்ளி பணம் தர்றாங்களே, அது எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத ஆர்டிஐ மூலமாக கேட்கப்பட்ட போது, அந்த கேள்வி எழுப்பப்பட்ட போது, இதெல்லாம் SC ST ஃபண்டிலேருந்து எடுக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரியும்.
சரியா? அப்போ சமூக நீதி எங்கே போச்சு? பட்டியலினத்தை சேர்ந்த சமூகத்தினருக்கு உண்டான கல்வி மற்றும் படிப்புக்கு இதர செலவுகளுக்கு அவங்களோட நலத்திட்டங்களுக்கான ஒதுக்கப்பட்ட நிதி டைவர்ட் ஆகுதுன்னா, ஒன்று நீங்கள் நலத்திட்டங்கள் அறிவிக்கும் போது அதற்கு என்ன நிதி சோர்ஸு, ஃபினான்ஷியல் சோர்ஸ் என்ன, நிதி ஆதாரம் என்ன அப்படிங்கிற திட்டமிடல் உங்கள்கிட்ட இல்லை. ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு துறையிலேருந்து எடுக்கிறீங்க. அதுவும் எந்த மாதிரி துறையிலேருந்து எடுக்கிறீங்க? பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கு தரப்பட வேண்டிய நிதி, ஒதுக்கப்பட வேண்டிய நிதியிலிருந்து எடுக்கிறீங்க. உங்களுக்கு பட்டியலினத்தவர்கள் மீதான அக்கறை இல்லையோ என்கிற சந்தேகம் தோன்றும். இரண்டாவது, ஒரு மணி எடுத்து இன்னொருத்தர் டைவர்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், நிதி மேலாண்மை மிக மோசமாக இருக்கிறது. ஆட்சி உருவான போது பொருளாதார நிபுணர்களை வைத்து நிதியை மேம்படுத்துவதற்கான பல திட்டங்கள்லாம் சொல்லப்பட்டது. அறிக்கையெல்லாம் கொடுத்தாங்க. அதில் என்ன அறிக்கை முக்கியமான டெஃபோலா, நோபல் லாரேட், அவங்க அரவிந்த் சுப்ரமணியம் எல்லாம் இருந்தாங்க. ரைட். அந்த குழு என்னாச்சு? குழு தந்த அறிக்கை என்னாச்சு? குழு தந்த அறிக்கை எந்த அளவுக்கு செயல்படுத்தப்படுகிறது? அந்த குழு தந்த அறிக்கையின் என்ன விதமான பலன்களை உருவாக்கியது? எதுவுமே கிடையாது. 5 ஆண்டுகள் ஆச்சு. மாநில திட்டக்குழுவும் அப்போது பல்வேறு யோசனைகள் சொல்லி என்ன தெரியல. இப்போ அதெல்லாம் கேள்வி கேட்குது. ஏன்னா நீ இன்னொரு இடத்துலேருந்து ஃபண்ட் எடுத்துருக்கீங்க, அதுவும் மக்கள் வரி பணம் தான். நல்லா பாருங்கள், மக்கள் வரி பணத்தை எடுத்து வீணாக்குன்னு சொல்லலை. நலத்திட்டங்களை நம்ம குறை சொல்ல மாட்டோம். ஏன்னா விளிம்பு நிலையில் இருக்கிறவங்க, பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், அடித்தள மக்களுக்கு கைதூக்கி விடுவதற்காக சில நலத்திட்டங்கள் தேவை தான் இருக்குது. மாற்று கருத்து கிடையாது. யாராவது இலவச உணவு, காலை சிற்றுண்டி, இது யாராவது விமர்சனம் பண்ணுறாங்க? ஏன்னா இது பெஸ்ட் ஸ்கீம். சத்துணவு திட்டம் பற்றி அப்போது விமர்சனம் வந்தாலும் கூட பெஸ்ட் ஸ்கீம். அது மாதிரி அம்மா உணவகம், மலிவான விலையில் நல்ல தரமான உணவு தரும். ரைட். அதெல்லாம் நல்ல திட்டங்களை யாரும் குறை சொல்ல மாட்டோம். ஆனால் நலத்திட்டங்களுக்கு நீங்கள் எப்படி நிதி ஆதாரத்தை பெருக்குங்கள்? ஒன்று. ரெண்டாவது, அப்படி எந்த விதமான இப்போ ஒரு கார்பஸ் ஃபண்டு மாதிரி 100 கோடி 1000 கோடி இருக்குதுன்னு வச்சுங்களேன், இதுக்கு வேணால் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டின்ஜென்சி ஃபண்டு இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதுலேருந்து எடுத்தால் கூட ரைட், ஒரு நியாயம் சொல்லிக்கலாம், காரணம் சொல்லிக்கலாம், நியாயம் சொல்லலாம். ஆனால் அது இல்லை. எடுத்ததே பாதிக்கப்படும் சமுதாயத்தில் பாதிக்கப்படுகிற பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள். இப்போ அது ஒன்று. அப்போ சமூக நீதி கேள்வி. உங்களுக்கு சமூக நீதி மீது உண்மையான அக்கறை இருக்கிறதா என்ற கேள்வி, நிதியின் மேலாண்மை இருக்கிறதா என்ற கேள்வி இருக்கிறது. நலத்திட்டங்கள் ஏன் திடீரென்று வாரி வழங்கணும்? இந்த தேர்தல் நெருங்கிற சமயத்தில் ஏன் 4-5 ஆண்டுகளுக்கு முன்பே ஏன் தொடங்கவில்லை என்கிற கேள்வி இது. இதெல்லாம் இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது. நலத்திட்டங்களை குறை சொல்லலை. ஓகே, இதெல்லாம் ஸ்கீம் சம்மந்தப்பட்டது. இப்போ இந்த பெண்கள் பாதுகாப்பு அதெல்லாம் திருப்பியும் வரேன் நான். அதான் இப்போ ஒரு பக்கம் பெண்களுக்கு இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் இருந்து அது முரண்பாடாக இல்லையா? கலைஞர் கருணாநிதி 1989 மார்ச் 25ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறார். அவர் தான் முதலமைச்சராக, அவர் தான் நிதி அமைச்சராகவும் ஹேண்டில் பண்ணார். பல ஆண்டுகள், நீண்ட காலம் இருந்தார். பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது அந்த பட்ஜெட்டில் பெண்களுக்கான மிகச்சிறந்த, இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய திட்டங்களை அவர் அறிவித்தார். உதாரணத்துக்கு பெண்களுக்கு சொத்துரிமை இந்தியாவில் ஃபார் த ஃபஸ்ட்டு டைம். பிரமாதம். அதனால் மிகப்பெரிய பலன், பாராட்டத்தக்கது. அதே ஸ்கீமை அறிவித்த அதே கலைஞர் கருணாநிதி இருந்த அதே சட்டப்பேரவையில் இன்னொரு பெண் அரசியல் தலைவர் தாக்கப்பட்டாரா இல்லையா? அப்போ எது ஹைலைட் ஆகுது? நீ செய்கிறேன்றது முக்கியம் இல்லை. இதெல்லாம் செய்ய போகிறோம்னு சொல்கிறீங்களா, அதை விட எது செய்கிறீங்களோ அது கேட்டுடும், உலகத்துக்கு தெரிஞ்சு போடும். ஆக இவ்வளோ நலத்திட்டங்கள் இதெல்லாம் நாங்கள் வந்தால் செய்ய போகிறோம், இதை பண்ண போகிறோம், அப்புறம் 5000 10,000 தரோம், கோடை விடுமுறை அதுக்கு சேர்த்து இப்போ கொடுத்துறோம், ஆஹா ஓஹோன்னு சொல்கிறீங்களே. ஒரு பக்கம் நம்ம சொன்னாலும் பெண்களுக்கு இந்த அளவுக்கு தீங்கு இழைக்கப்படுகிறது என்றால் இதுதான் பேசப்படும். இது தொடர்பாக எழுகிற கேள்விகளுக்கு உங்கள்கிட்ட என்ன பதில்? அப்போ ஏகப்பட்ட கேள்விகள் மட்டும்தான் நிமிஞ்சு இருக்குது. காரைக்குடியில் நடந்த சம்பவம் மட்டுமல்ல, பல சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. பத்திரிகையாளர் மீதான தாக்குதல்களும், பத்திரிகையாளர் மீதான, உதாரணத்துக்கு சவுக்கு சங்கர் உங்களுக்கு தெரியும், யூடியூபர் தான். அவர் ஒரு மீடியா நடத்தினார், அதுவும் நெருக்கடி ஆளாகி இப்போ மூடிட்டார் அவர். அப்புறம் திமுக அரசு மீதான அவர் விமர்சனத்தை முன்வைத்து ஒரு சில காணொலிகளை வெளியிடுறார். இப்போ கேளுங்க,
பாருங்க, அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் அவர் சொல்கிறதெல்லாம் உண்மைக்கு புறம்பானது, நான் ஒதுக்கிட்டு போயிட்டே இருங்க. உண்மைனா நிற்கும், உண்மை இல்லைன்னு நிற்க போகிறதில்ல, அவ்வளோதான். ஆனால் அதையே சில ஊடகங்கள் எப்போவுமே ஒரு கண்டென்ட் தேவைப்படும். ரெண்டாவது அவர் சொல்கிறாரு, நம்ம அவரை தானே கோட் பண்ண போகிறோம், நம்ம கருத்து இல்லைல்ல. இப்போ நான் ஒரு யூடியூப் நடத்தினா நீங்கள் ஒரு சொல்கிற கருத்தை நீங்கள் உங்கள் வேற ஒரு தளத்தில் பதிவு செய்த காணொலியை உங்கள் அனுமதியோடோ அல்லது நீங்கள் ஃப்ரீயாக எல்லாருக்கும் கொடுக்குறீங்க அப்படின்னா நான் அதை எடுத்து அப்லோட் பண்ணுறேன்னா என் மேலே என்ன இருக்குது? நான் ஷேர் பண்ணிக்கிறேன், ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஷேர் பண்ணுறதுனாலே நான் அதுக்கு சொந்தம்னு கிடையாது இல்லையா? ஒரு சம்பவத்தை பத்திரிகையில் அச்சு ஊடகத்தில் ஒரு சம்பவத்தை பதிவு பண்ணுறாங்க, அதுக்கு எதிரான சம்பவம் இருந்தால் அதையும் பதிவு செய்வாங்க இல்லையா? இயல்பில் அந்த மாதிரி எது சம்பவம்னு செய்தியை வெளியிடுவது தங்கள் கடமை என்று பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர் செயல்படுகிறார்கள். அந்த கடமை தான் 2-3 அலைவரிசைகள் இப்படி செயல்பட்டதாக நான் அறிகிறேன். அதை அப்லோட் பண்ணதுக்காகவே, பதிவேற்றம் செய்ததுக்காகவே அந்த குறிப்பிட்ட அலைவரிசைகள் தனியார் யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் மிரட்டப்பட்டதாக தகவல், எனக்கு தெரியாது, உறுதியாக தெரியாது, மிரட்டப்பட்டதாக பல்வேறு தளங்களில் 2-3 சோர்ஸ்லேருந்து கிடைச்ச தகவல். அப்போ இது எங்கே போகுது? ஏன் அவர்கள் அதுக்கப்புறம் அவங்களும் ஒரு சில பேர் அந்த அச்சப்பட்டு இது மாதிரி நாம் அப்லோட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னதா கேள்வி. இதெல்லாம் எனக்கு உறுதிதமாகாது, ஆனால் தகவல் இருக்குது. அப்படி இருந்தால், ஒருவேளை அப்படி இருந்தால் இல்லை என்று அரசு சொல்லட்டும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, யார் வேணால் அவங்க சம்மந்தப்பட்டவங்களோட அனுமதி பெற்று அவங்க எதிர்க்காதவரை, ஆட்சேபிக்காதவரை நீங்கள் பண்ணிட்டு போங்க அப்படின்னு விடலாமே. ஏன்னா நாங்கள் எங்கள் மடியில் கனம் இல்லை அப்படின்னு தெளிவுபடுத்தலாமே, ஏன் பண்ணலை? மாறாக காவல்துறை மூலமாக அச்சுறுத்தல் நடத்தப்படுவதாக சம்மந்தப்பட்ட சேனல்ஸுக்கு தரப்பிலிருந்து நமக்கு கிடைச்ச தகவல். அது ஏன் அப்படின்னா காவல்துறை இன்னமும், அதாவது இவங்க சவுக்கு சங்கர் வெளியிடுகிற அத்தனை காணொலியும் தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிற அரசாங்கத்துக்கு எதிரானவை தான். மற்ற கட்சிகளை விமர்சனம் பண்ணி அவர் வெளியிடுறால தெரியாது எனக்கு. ஆனால் இது இருக்குது, அதை தான் சில தனியார் அலைவரிசைகள் 4-5 பேர் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அவங்க அச்சுறுத்தப்படுறாங்க. அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக இந்த மாதிரி தகவல்களை பரப்ப வேண்டாம் அப்படிங்கிறது நோக்கமாக தெரியுது. அதை அந்த மாதிரி செய்வது, வலியுறுத்துவது யார் என்றால் காவல்துறையினர். அப்போ காவல்துறையினர் ஆளுங்கட்சியினுடைய கைப்பாவையாக இருக்காங்களா என்ற கேள்வி இருக்குல்ல, அந்த சந்தேகம் இருக்குல்ல, அதை நிவர்த்தி செய்ய வேண்டும். அப்படின்னா காவல்துறை இன்னும் தேர்தல் ஆணையத்தினோட கட்டுப்பாட்டு இல்லையா? அப்படி இருக்கிறது என்று சொன்னால் தேர்தல் ஆணையமும் இப்போது ஆட்சி செய்கிற ஆட்சியாளருக்கு நெருக்கமாக இருக்கிறதா? இதெல்லாம் கேள்வி வரும். ஒன்று கேட்டால் ஒரு சந்தேகம் வந்து அடுத்த சந்தேகமாக தொடர்ச்சியாக வருது. சங்கிலி சந்தேகங்கள் இதெல்லாம். இதுக்கே என்ன சொல்ல, யார் விளக்கம் தர போகிறாங்க? தேர்தல் ஆணையமா, அரசாங்கமா, காவல்துறையா? நன்றி சார். பல்வேறு கேள்விகள். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஆதன் சேனலுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி.